ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மகாநதி சீரியலோடைய அப்கமிங் ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து வெண்ணிலாவை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும்போது வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அதனால் வந்துமே பழசெல்லாம் வந்து மறந்து போச்சு. ஏற்கனவே ஒரு ஆக்சிடெண்ட்னால தான் வந்து வெண்ணிலாவுக்கு எல்லாமே மறந்து போச்சுன்றதுனால இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சுல்ல, அந்த ஆக்சிடெண்ட்டில் மூலமாக வந்து அவங்களுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இந்த விஷயத்த வந்து காவேரி கிட்ட சொல்லலான்னு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க விஜய். இதை ராகினி வந்து பக்கத்துலேயே இருக்காங்க. ராகினி வந்து காவேரி கிட்ட பேசுகிறத வந்து ராகினி வந்து கேட்டுட்டு, ஐயோ அவ்வளோதான் போச்சா, வெண்ணிலாவுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சா, அவ்வளோதான், இந்த வீட்டில் இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்து முடிஞ்சிடுச்சு, சீக்கிரமாக பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி வந்து காவேரி ரொம்பவுமே வெறுப்பேற்றுற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ஏற்றி விடுறாங்க. காவேரிக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாங்க, இப்போ எல்லாமே ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக இருக்காங்க. லைக் அவங்க விஜயை விட்டு பிரிஞ்சிருவாங்க அப்படின்றதுக்கு தான் சோகமாக இருக்காங்க. காவேரி வந்து ராகினி வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவள் கெட்டியமாக பிடிச்சிப்பா, எல்லாமே ஞாபகம் வந்துச்சுல்ல, இனி அவள் விஜய் விட மாட்டா, கெட்டியமாக பிடிச்சிப்பான்னு அப்படின்லாம் சொல்லி ஏற்றி விடுறாங்க ரொம்ப. அப்படியெல்லாம் சொன்னதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காவேரி வந்து போய் பேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கையும் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணிவிட்டு வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா விஜயும் வெண்ணிலாவும் வந்து வீட்டுக்கு வந்து வராங்க. வீட்டுக்கு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்க்குறாங்க, வெண்ணிலாவும் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் வெண்ணிலா வந்து காவேரி வந்து வீட்டுக்குள்ளே இல்லை. இப்போ வீட்டுக்குள்ளே இல்லைன்னொடனே விஜய் வந்து காவேரி வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. காவேரி எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து குழப்பமாக இருக்குது. இந்த நேரத்தில் காவேரி ஏன் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ரொம்பவுமே வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. வெண்ணிலா வந்து ரெக்கவர் பண்ணுன்றது தான் அவருடைய ஆசையை தவிர வெண்ணிலா கூட சேர்ந்து வாழணும்லாம் அவருடைய ஆசை கிடையாது. காவேரி கூட தான் இருக்கணும், காவேரியை தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் உடஞ்சி போயிருக்க நேரத்தில் வந்து காவேரி தான் அவரை வந்து மாற்றினதுனால காவேரியை தான் அவருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் எப்பயுமே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ காவேரி வீட்டுக்கு போயிட்டு விஜய் வந்து கண்டுபிடிப்பார். அதை கண்டுபிடிச்சி காவேரியை எப்படி கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாருன்றது தெரியல. ஸோ வந்து நீங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து மகாநதி காவேரியும் விஜயும் வந்து ஒன்று சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்காக ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி அப்கமிங் ப்ரோமோஸை வந்து சீக்கிரமாகவே நம்ம சேனலில் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.